அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளுங்க. இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் போதுமா நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதியானது நாள் முழுவதுமே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று 3 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 6ங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே இந்த அற்புதமான நாளில் அமைஞ்சிருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும். ஆனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக நமக்கு வந்திருக்குது. இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். போன முறை பயன்படுத்திக்காதவங்க கூட இந்த முறை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையான பரிகாரங்கள் தான். ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தா கூட பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போவுமே டைம் இருக்குது. இன்று நமக்கு பின்னிரவுக்கு மேலே தான் இந்த திதியானது முடியுது. அதனால் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ கூட செய்யலாம். ஒரு 4 வீடியோனுடைய லிங்க் மட்டும் எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படிங்கும்போது வரும். பார்த்து முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஒருவேளை உங்களால் சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியல, வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியல, கோவிலுக்கும் போக முடியல, அதே போல் இன்றைக்கி நைட்டு கண்ணு முழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அந்த மாதிரியும் உங்களால் பண்ண முடியாது. எந்த ஒரு பரிகாரத்தையும் உங்களால் செய்யவே முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நிறைவு வாய்ப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்வதன் மூலமாக என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தால் அது சால்வ் ஆகும். வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்கலாம். வேலை கிடைக்கணும்னு நினச்சா வேலை கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் A to Z என்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ காலையிலேருந்து நாங்கள் ஒரு சில பரிகாரங்களெல்லாம் செஞ்சுருக்கோம், இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. எல்லாமே முடிச்சுட்டு நைட் ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்து எழுதுவதற்கு இப்போ பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்கும்போது பச்சை நிற பேனாவை பயன்படுத்துங்க, க்ரீன் கலரு. இல்லைங்க பணம் ஓரளவுக்கு எனக்கு இருக்குது, மற்ற விருப்பங்கள் எல்லாம் இருக்குது, அது நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா சிவப்பு நிறம் எடுத்துக்கோங்க, ரெட் கலர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கணும். ₹1, ₹5, ₹2 இந்த மாதிரி எடுத்துக்கணும். வேறு கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க காசு எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? சரி, அடுத்து விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படுது. இந்த ஏலக்காய் நல்ல ஒரு ஆகர்ஷண பொருள். இதை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். பேப்பர், சிவப்பு அல்லது பச்சை நிற பேனா, சில்லறை காசு, ஒரு ஏலக்காய், இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காசை வச்சுக்கலாமா இல்லை சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போ எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை எழுதுங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்தே நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணணும். அடுத்து என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை நீங்கள் ஒரு வார்த்தையில் எழுதுங்க. பணமா, வேலையா, திருமணமா, வீடா, எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க.
இது வந்து பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அற்புதமான நம்பர். இன்றைக்கி ஏகாதசி திதி, அதுவும் வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உரிய இந்த நம்பரை பயன்படுத்துறது சிறப்பு. வட்டத்துக்குள்ளே என்னென்ன எழுதுகிறோம், நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, கீழே விருப்பம், இந்த 1176ங்கிற நம்பர் இது வந்து எழுதிக்கோங்க. அதே போல் ஏலக்காய் இருக்குது பாருங்கள், இந்த ஏலக்காயிலையும் 1176 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளார உங்களுடைய விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த விருப்பத்தை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து சொல்லணும். இப்போ பணம்னு எழுதுனவங்க பணம் வந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணும், ஒரு 20 லட்சம் இருந்தால் போதுமா அப்படிங்க என்ன பண்ணணும்னா 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரில் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஏலக்காயிலையும் எழுதிட்டீங்க. இப்போ பணம்னு மென்ஷன் பண்ணவங்க அதில் இந்த ₹1 நாணயத்தையும் வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி சொல்லுங்கள். 11 முறை வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். அது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கொடுக்கும். ஏன்னா சொல்ல சொல்ல இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷனெல்லாம் இன்னும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு எண் சொல்லுங்கன்னா ஒரு 11 முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போ அது மெல்ல மெல்ல நடந்துட்டுருக்குது, அந்த விருப்பம் யாவும் பூர்த்தி ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். திருமணம்னு எழுதினவங்க நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருச்சு, நல்லபடியாக கல்யாணம் நடக்குது. அதே போல் குழந்தை அழகாக வந்து பிறந்துருச்சு, சொந்த வீடு கட்டியாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். நல்லா கண்ணை மூடி நல்லா வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு இது அப்படியே உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ அல்லது பாய்க்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் வேலையாக பில்லோ கடியில் இருக்கிற இந்த பேப்பர், இந்த ஏலக்காய் காசு இதெல்லாம் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் வந்து கண் முழிச்சிட்டு அந்த ஒரு கோரிக்கை எழுதியிருக்கீங்க பாருங்கள், பணம் எழுதுறீங்க இல்லையா, இப்போ அந்த பணம் கிடச்சிருச்சிங்கிற அஃபர்மேஷன் நைட் சொன்ன பாருங்கள், அது உங்கள் மைண்டுக்குள்ளே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதை நீங்கள் இன்னொரு முறை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 48 நாட்கள் வந்து இருக்கட்டும். அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ நாட்கள் வந்து இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளாரையே நிறைவேறியே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நல்ல நாள் அதுவுமா வந்து கேட்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும். 48 நாட்கள் கழித்து நீங்கள் இந்த பேப்பரை ஒரு விளக்குலேயே மெழுகுவத்திலேயே காட்டி சாம்பலை வெளியில் ஊதி விடலாம். இந்த ஏலக்காயை நீங்கள் டீயில் தட்டி போட்டு குடிச்சிக்கலாம், இல்லைன்னா சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிக்கலாம். இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த 48 நாட்களுக்குள்ளே உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கும்போது அப்போவே கூட நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு தாராளமாக டிஸ்போஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும், டக்குன்னு வந்து நடக்கும், சரிங்களா? இப்போ வீடுங்கும்போது 48 நாளுக்குள்ளார நம்ம டக்குன்னு வீடெல்லாம் கட்ட முடியாது. ஒரு வேளை இடம் பார்த்துட்ருக்குறீங்கும்போது உங்களுக்கு அதுக்கான இடம் வந்து அமையும், இல்லை வீடு தேடிட்டுருக்கிறீங்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கும்போது உங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகும். இந்த மாதிரி வந்து நடக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. கண்டிப்பாக 48 நாட்களுக்குள்ளே பலன் நிச்சயம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.